எல்லாரும் சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து ஷலோம் ஷலோம். நீங்கள் சொல்லும் பொழுதே பெற்றுக்கொள்றீங்க. ஒன்றும் உடைந்து போவதில்லை, ஒன்றும் குறைந்து போவதில்லை. ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு அம்மா ஓடி வரா, வட்டிக்காரன் வந்துட்டான், எல்லாம் போச்சு, பிள்ளையை கொண்டு போக போகிறான். எலிசா சொன்ன வார்த்தையை மாத்திரம் சொல்கிறேன் பாருங்க. எலிசா அந்த பெண்மணியை பார்த்து சொல்கிறாரு, வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல். நல்லா கவனிங்க, இது நல்லா கவனிங்க. இல்லைன்னு வருத்தி வரா, கடங்காரன் வந்து நிற்கிறான், பிள்ளையை தூக்கிட்டு போகிறான், திருப்பி கட்டுறதுக்கு எனக்கு ஒன்றுமே இல்லை. இல்லைன்னு வந்த இடத்துல எலிசா கேட்குறாரு, என்ன கேட்குறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, உன் வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல். ஏன் தெரியுமா? என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு கிடு 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 கிடுன்னு கேட்குற அப்படிக்காக வரல, காசுக்காகவும் வரல, காணிக்கைக்காகவும் வரல, வைத்து பிழைப்புக்காக வரல. ஆனால் ஒரு அற்புதம் நடக்கணும்னு சொன்னால் இல்லைன்ற மனநிலையில் நடக்காது. பாருங்க, நான் ஒரு காரியத்தை சொல்ல பாருங்க. இன்னைக்கு நிறைய பேருக்கு அது புரியுறது இல்லை. அப்படியே வந்து பயபக்தியாக நின்றுட்டா எல்லாம் நடந்துரும். நோ, டோன்ட் பி டிசீவ்ட். ஏமாந்துடாதீங்க, கிடையாது. ஈசாக்கு சொல்றான், ஏசாட்டா மூத்த குமாரனை ஆசீர்வதிக்கணும்னு அவனுக்கு ஆசை. சொல்றான், நீ அம்பரா துணி எடுத்துக்கோ, வில்ல எடுத்துக்கோ, அம்பு எடுத்துக்கோ, எனக்காக வனத்துக்கு போ, காட்டுக்கு போ, வேட்டையாடி நீ ருசியுள்ள பதார்த்தங்களை சமைச்சு என்னிடத்துல கொண்டு வா, நான் அதை புசித்து உன்னை ஆசீர்வதிக்கன்னு போடல. எப்படி போட்டிருக்கின்றத சொல்றேன். என் ஆத்துமா உன்னை ஆசீர்வதிக்க. நல்லா கவனிங்க, என் ஆத்துமா உன்னை ஆசீர்வதிக்கணும்னா நீ எனக்கு ஒரு சூழ்நிலையை உண்டாக்கணும், எனக்கு ஒரு அட்மாஸ்பியரை உண்டாக்கணும். என்ன அட்மாஸ்பியர்னா, எனக்கு சந்தோஷம் வரணும். அப்பதான் நான் என்ன பண்ண முடியும்? உள்ளத்தந்து ஆசீர்வதிக்கணும். சந்தோஷம் வரணும்னா நான் ஏற்கனவே ஒன்று சொன்னேன், விருந்து எதுக்காக உண்டு பண்ணப்படுகிறது? ஏன்பா, நான் உங்க பிள்ளை தானப்பா, சும்மா ஆசீர்வதிக்க வேண்டியதானே, இதுக்கு நான் ஏன்பா போய். நிறைய பேர் இதில் தான் ஏமாந்து போறீங்க. நான் அவரோட பிள்ளை, எனக்கு நடக்கும், ஒன்றும் நடக்காது. There are certain atmosphere that should be created. சில சூழல்கள் உண்டு பண்ணணும். பாருங்க, அந்த விருந்து கேட்கிறான் பாருங்க, இதெல்லாம் பிரமாணங்கள், பரலோகத்தின் பிரமாணங்கள். அதனாலதான் எலிசா சொல்றான், உன் வீட்டில் உன்னிடத்துல என்ன இருக்கத சொல்லு. தட் இஸ் த சீட் டு த மிராக்கிள். அதுதான் அற்புதத்துக்கு. நிறைய பேர் என்ன நினச்சிக்குவாங்கன்னா, இவங்களுக்கு வேற வேலையே கிடையாது, காணிக்கை கேட்பாங்க. ஏமாந்து போறது இவங்க கிடையாது, உங்க அற்புதம் தான் நின்று போகுது. அவர் கேட்கிற, உன்னிடத்தில் என்ன இருக்கிறது கொண்டு, ஒரு குடம் எண்ணெயே இல்லாமல் வேறு ஒன்றும், தட் இஸ் எனஃப். எவ்வளவு இருக்குன்றது முக்கியம் கிடையாது, ஆனா அது போதும். நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அதே மாதிரி அடுத்தது ஒருத்தர் வராரு, இவருக்கு குரு எலிசாவுக்கு, அவர் பேர் எலியா. அவர் போறாரு ஒரு உதவி வீட்டுக்கு. அந்த அம்மாவே பாவம், கடைசியில் விறகு பொறுக்கிட்டு அதை வச்சு ஒரு அடையை சுட்டு சாப்பிட்டு அந்த அம்மாவும் பிள்ளையும் செத்து போகிறதுக்காக ரெடியாக இருக்குது. டோட்டலாக இல்லை, அந்த நிலைமை தான், அவ்வளோதான், முடிஞ்சிச்சின்ற வந்த கேஸுக்கு இவர் போய் சொல்கிறாரு, என்னம்மா இருக்குது அப்படின்றாரு. ஏய்யா, முடிஞ்ச கேஸை என்னையா பண்ண போகிற? சில முடிஞ்ச கேஸுகளை கர்த்தர் முடிச்சு விடுவார். ஹல்லேலூயா. அவர் சொல்கிறாரு, எல்லாம் செய்யுமா, ஆனால் அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சிறு அடையை கொண்டு வா, எனக்கு கொண்டு வா அப்படின்னு கேட்குறாரு. ஏன் கொண்டு வானா, ஏன் இவர் களைச்சு போயிட்டு வந்த களைப்புக்கு இவர் பசி ஆத்துறதுக்கா? பசி ஆத்துறதுக்கு கேட்கவே கிடையாது. நிறைய பேர் அப்படிதான் நினைச்சுக்கிறாங்க. பசி ஆத்துறதுக்கு சுயத்துக்காக கேட்கல. நான் ஒரு காரியம் சொல்றேன் பாருங்க, பஞ்சகாலம் முழுசா வீட்டில் குறைவில்லாம சாப்பாடு இருக்க வைக்கக்கூடிய தேவனுக்கு இந்த சிறிய அடை எதுக்கு? அப்படித்தான் பரலோகம் வேலை செய்யுது. அப்ப என்ன பண்றாரு? சிறிய அடையை கொண்டு வந்து கொடுக்குறாரு, கொண்டு வா அப்படின்றார். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்ல முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான், எனக்கு நீ வாழ்க்கை இல்லை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த அந்த பெண்ணை கொண்டு வந்து சிறிய அடை கொடுக்க தூண்டுகிறார். அப்ப இந்த பொம்பளை வந்து கொடுக்க போகும்போது அவளுக்கு என்ன காரியம் வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்கிட்ட இருக்கு, உனக்கு கொடுக்கிறேன், ஏராளம் தாராளம் என்கிற மனநிலை வந்துச்சு. அற்புதம் நடந்தது.
ஹல்லேலூயா. இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா வாழ்க்கை ஃபுல்லாக இல்லைன்னே போயிடும். எனக்கு இருக்குன்றதை நீங்கள் நினைக்க ஆரம்பிங்க. ஸ்டார்ட் கிவிங். ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் எனக்கு ஒரு காரியம் நடக்கணும், ஐ வாண்ட் திஸ் டு ஹேப்பன்? எல்லாருமே இருக்கிறோம். ஆவியானவர் சொல்கிறார், உங்கள் அற்புதத்தை ரிலீஸ் பண்ணுறேன் இன்னைக்கு. ஆண்டவரே, நான் யாருக்கோ ஒருத்தருக்கு இன்னைக்கு கொடுக்கணும், எனக்கு ஒரு சிறிய அடையை கொண்டு வான்னு சொன்ன மாதிரி கர்த்தர் இந்தா அங்கே ஒருத்தவங்க போகிறாங்க பாரு, அவங்ககிட்ட கொண்டு போய் கொடுன்னு சொல்கிறாருன்னா, தயவு செஞ்சு யாராவது கொடுத்தா, என்ன என்கிட்ட கொடுக்குறீங்க, என்கிட்ட நிறைய காசு இருக்குது, நான் பென்ஷன் கவர்மெண்ட் பென்ஷன் வாங்குறேன், நான் பென்ஷனே 60,000 வாங்குறேன்னு யாரும் சொல்லக்கூடாது. கொடுத்தா என்ன பண்ணணும்? வாங்கி ஆசீர்வதிச்சு ஜெபம் பண்ணி அனுப்புங்க. யார் யாருக்கு கொடுக்க போறீங்கன்னு தெரியாது. இட்ஸ் அ ப்ராக்டிஸ், பயிற்சி. கொஞ்சமாக ஷேர் பண்ணி பழகணுங்க. உங்கள் பர்ஸில் இருந்து 10, 20, 50, 100 உங்கள் விசுவாச அளவின்படி ஒரு நோட்டாவது உங்கள்கிட்ட இருந்து கடந்து போயிருக்கணும். உங்கள் அற்புதம் சாட்சியாக அடுத்த தடவை நீங்கள் சொல்ல வருவீங்க. அதாவது இதை ரிலீஸ் பண்ணுறேன், இது ஒரு அற்புதத்தின் விதை. யாரோட தேவைக்காகன்றதுலாம் இல்லை, அற்புதத்தின் விதை. ஹல்லேலூயா. பணம்ன்றது ஒரு ரிலீஸ். ஆமென். இட்ஸ் அ பவர்ஃபுல் சீடு. ஆமென். அது ஒரு அருமையான விதை. அற்புதத்தை அப்படியே பார்க்கலாம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். எல்லாரும் சொல்லுங்க, எல்லாம் என்னுடையது. எத்தனை பேர் என்னுடையதுன்றதை விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவராய் இயேசு ஆதாம் இழந்து போனதெல்லாம் நமக்கு மீட்டு கொடுத்துட்டாரா? ஹல்லேலூயா. பாருங்க, யோபுனுடைய புத்தகத்தில் நான் பார்க்கும் பொழுது ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்ல விரும்புகிறேன். யோபு பார்த்தீங்கன்னா கிழக்கத்திய புத்திரர் எல்லாரிலும் பெரியவனாக இருந்தானா. செல்வந்தன்னா செல்வந்தன், அவ்வளவு செல்வம். 7,000 ஆடு, 3,000 ஒட்டகம், 500 + 500, 1000 ஏர் மாடு, இப்படி எக்கச்சப்பா இருந்துச்சு. கிழக்கத்திய புத்திரர் எல்லாரிலும். ஆனால் ஒரு நாளில் எல்லாத்தையும் இழந்து போயிட்டான். அவன்கிட்ட இருந்தது எடுத்துக்கொள்ளப்பட்டது. இல்லாதவனவனும் அவன்கிட்ட எடுக்கப்படும்னு போட்டிருக்கு. யோபுட்ட எதுக்கு எடுக்கப்பட்டுச்சு? அவர் எல்லாம் வச்சிருந்தாரு, அவர்கிட்ட எல்லாத்தையுமே இழந்து போயிட்டார். he lost everything. நல்லவரா நல்லவர், தேவ பக்தி உள்ளவரா தேவ பக்தி உள்ளவர், அது மாதிரி எல்லாமே ரொம்ப பக்தியான மனுஷன் தான். ஆண்டவரே சாட்சி சொல்றாரு, ரொம்ப நல்லவன்பா அப்படின்றாரு. ஆனா பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு நாள் எல்லாமே போய் ஓட்டாண்டியா போயிட்டார். ஓட்ட வச்சு சொரிஞ்சிட்டு இருக்கிறார். அருமையான ஒரு மனுஷன். அவருடைய புஸ்தகத்தில் ஐ லவ் மெனி திங்ஸ். சரிங்களா? ஆனா ஒரு காரியம், ஏன் he lost everything அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோபு 3:26 அந்த மனநிலை இருந்தது எல்லாத்தையும் போச்சு. பாருங்க, அதில் போட்டிருக்கு, எனக்கு இல்லை, எனக்கு இளைப்பாறுதலும் இல்லை, எனக்கு அமைதலும் இல்லை. தலைப்பு ஆம்பிளிஃபைட் வெர்ஷனில் போட்டிருக்கு, எனக்கு அன்றைக்கும் சுகம் இல்லை, இன்றைக்கும் சுகம் இல்லை, எனக்கு அன்றைக்கும் இளைப்பாறுதல் இல்லை, இன்றைக்கும். ஏன்பா அன்னைக்கு தான் உனக்கு 7,000 ஆடு இருந்தது, 3,000 ஒட்டகம் இருந்துச்சு, ஆயிரக்கணக்கான வேலைக்காரங்க இருந்தாங்களே. ஆனால் அவருடைய மனநிலை பாருங்க எப்படி இருந்துச்சுன்னா, எல்லாம் இருந்தாலுமே அவர் என்ன சொல்லிட்டு இருந்தாருன்னா, எனக்கு இல்லை 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 இல்லைன்னு சொன்னவனுக்கு உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்பட்டது. ஆனால் கர்த்தர் இரக்கம் உள்ளவர். ஆமென். யோபை கைவிட்டு விடலை, திருப்பி வர்றாரு, மனநிலையை மாத்துறாரு. மனநிலை மாறின உடனே, இருக்கிறதுன்ற நினப்பு வந்த உடனே, கர்த்தரை பார்த்த உடனே ரெட்டத்தனே எல்லாம் திரும்பி வந்துருச்சு. ஹல்லேலூயா. டபுள் போர்ஷன். ஹல்லேலூயா. இஸ் a gracious God. ஹல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு என்ன நிலையோட நம்ம இருக்கிறோம்? ஆமென். உங்க ஊழியத்துல இது இல்ல, அது இல்ல, இது இல்ல, இல்ல இருக்குன்னு பார்க்க ஆரம்பிங்க. எல்லாத்துக்கும் மேல எல்லாம் என்னுடையது. அந்த கர்த்தர் என்னுடையவரா இருக்கிறாரு, அவர் எனக்கு இருக்கிறாரு. கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கும் பொழுது எனக்கு விரோதமாக எழும்புகிறவன் யார்? ஒரு நிமிஷம், இல்லை என்பதெல்லாம் கேன்சல் பண்ணுங்க, இல்லைன்றதெல்லாம் கேன்சல் பண்ணுங்க, இருக்குன்றதை பார்க்க ஆரம்பிங்க.